கமல்ஹாசன் சிலம்பரசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு தக் லைஃப் படத்தை திரையிட தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. நாளை ஒரு நாள் மட்டும் தக் லைஃப் படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது தமிழக அரசு. கமல்ஹாசன் சிலம்பரசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்கிட கேட்கலாம். ரகுபதி வணக்கம். சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது, தொடர்பான விவரங்களை வழங்கல. வணக்கம். மணிரத்னம் இயக்கத்தில் கமல் மற்றும் சிலம்பரசன் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் நாளை 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு நாளை ஒரு நாள் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அதாவது காலை 9 மணி சிறப்பு காட்சியானது நாளை திரையிடப்படும். அதற்கு அடுத்த நாட்களாக நார்மலாக 12 மணி காட்சியானது வழக்கம் போல திரையிடப்படும் என்று அந்த தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான முன்னணி நடிகர்களின் படம் வெளியாகும் பொழுது தயாரிப்பாளர்கள் சார்பில் கோரிக்கையானது வைக்கப்படும். அதாவது சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழக அரசு 9 மணி காட்சிக்கு தக் லைஃப் திரைப்படத்திற்கு அந்த அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கமல், சிலம்பரசன் மற்றும் த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அசோக் செல்வன், நாசர், அபிராமி மற்றும் பலர் முக்கியமாக இந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார்கள். இந்த படத்தின் மீது ஆரம்பத்திலிருந்து இந்த எதிர்பார்ப்பானது கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் பல சர்ச்சைகளும் இந்த படத்திற்கான தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. அதாவது கமல்ஹாசன் இசை வெளியீட்டு விழாவில் தமிழிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற அந்த சர்ச்சையானது தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் கர்நாடகாவில் படம் வெளியாவதற்கு நாட்கள் தள்ளி போயிருந்தாலும் தமிழகத்தில் திட்டமிட்டபடி இந்த படமானது வெளியாகிறது 5ஆம் தேதி. இதனாலே தமிழ் ரசிகர்களிலிருந்து மற்ற அனைத்து மொழிகள் ரசிகர்களுக்குமே இந்த படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது. அதாவது மணிரத்னம் கமலுடைய கூட்டணி பல வருடங்களுக்கு பின்பு இணைந்திருப்பதால் எந்த மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்றது ஆரம்பத்தில் இருந்தே இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியானதிலிருந்து படத்தின் எதிர்பார்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. அதாவது படம் நாயகன் போல இருக்குமா, இல்லை எந்த மாதிரியான படமாக இருக்கும், சிலம்பரசனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், த்ரிஷாவின் கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதே போல் ஜோஜு ஜார்ஜோட கதாபாத்திரமாக